ஃப்ரெண்ட்ஸ், பெரிய நெல்லிக்காயில் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 8லேருந்து 10 நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ப்ரெஷர் போனோன்னே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயெல்லாம் மலர்ந்துருக்கு பாருங்கள், நல்லா வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இதை சூடு ஆறுறதுக்காக நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சீடை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த துண்டு பெரிய பெரிய துண்டாக இருக்குது, அதனால் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் நல்லா சேரணுன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 துண்டு பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா பொரிய விட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துங்க. இப்போ அதை ஒரு இடிக்கல்லில் போட்டு நல்லா கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டியில் பாக்கி எண்ணெய் இருக்கத்தால் அதே சட்டியில் இன்னொரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். கடுகு 1/4 ஸ்பூன், அதோட 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்ச நெல்லிக்காயை அதோடு சேர்த்துடலாம். அது எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுங்க. அப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச இந்த பொடியை அதோடு சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுங்க. அதோட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைன்னா உப்பு திருப்பியும் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு இதுதான் ஹைலைட்டே. இன்னும் கொஞ்சம் நாழியில் பாருங்கள், இந்த ஊறுகாய் மினுமினுன்னு சூப்பராகிடும். இதோட லெமன் ஜூஸ் ஒரு மூடி புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக இறக்குறப்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் ஊறுகாய். இதை தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.